வணக்கம், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டு அண்டு என்ட்ரன்ஸ் ஈவெண்ட்டை பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஈவெண்ட்டை முடிச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஈவெண்ட். ஸ்டார் ஈவெண்ட்டு 3 ஈவெண்ட் இருக்குது. 3 ஈவெண்ட்டில் ரோப்பு, அப்புறம் ஜம்ப் ஈவெண்ட்டு, அப்புறம் ரன்னிங் ஈவெண்ட்டு. அந்த ஜம்ப் ஈவெண்ட்டில் லாங் ஜம்ப் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஈவெண்ட்டில் 400 பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டார் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரோப்பு. எல்லாருக்குமே பயமாக இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு பார்த்தோன்னா ஏறுமா நம்ம பண்ண முடியுமா இல்லையான்ட்டு நினைக்கிற ஈவெண்ட் ஃபஸ்ட் ஈவெண்ட்டே ரோப்பு தான். அந்த ரோப்பு ஈவெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரோப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரோப் ஈவெண்ட் முடிஞ்சு அடுத்து ஜம்ப் ஈவெண்ட். ஜம்ப் ஈவெண்ட்டில் லாங் ஜம்ப் பார்க்க போகிறோம். இப்போ லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் வந்து 3.80 மீட்டர் குதிச்சா சிங்கிள் ஸ்டாரு, அப்புறம் 4.50 மீட்டர் குதிச்சா டபுள் ஸ்டார். இப்போது யார் டபுள் ஸ்டாரு யார் சிங்கிள் ஸ்டார்னு பார்க்கலாம் வாங்க.
லாங் ஜம்ப்பு முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஈவெண்ட்டில் 400 டைமிங் பார்த்தீங்கன்னா 70 செகண்டுக்குள்ளே வந்தால் டபுள் ஸ்டாரு, 80 செகண்டுக்குள்ளே வந்தால் சிங்கிள் ஸ்டாரு, 70லேருந்து 80 செகண்டுக்குள்ளே வந்தால் சிங்கிள் ஸ்டாரு, 80 செகண்டுக்கு மேலே போனால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை தான். அதனால் இந்த டைமிங்கு என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி டெஸ்ட் ஓட போகிறாங்க, எந்த இதில் ஓடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து 400 தான் வாங்க. ஓகே, இப்போது 3 சாரி வந்துட்டும் டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, டெஸ்ட்டு எப்படி பண்ணணும்,
ரோப் எப்படி போடணும், லாங் ஜம்ப் எப்படி போடணும், ரன்னிங் எப்படி போடணும், எப்படி ஓடினாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. வீக் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவோம், கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவுட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் தான் செக் பண்ண முடியும். எப்படி செக் பண்ணால் டெஸ்ட்டில் மட்டும் தான் செக் பண்ண முடியும். அப்படியே எப்படி நம்மளுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. டெஸ்ட் வச்சா மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வீக்லி ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்களே கண்டக்ட் பண்ணுங்கள். கண்டக்ட் பண்ணால் தான் அதோட ரிசல்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.